டேய் இது உலக நடிப்படா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா இதெல்லாம் எப்பயோ கேட்க வேண்டிய கேள்விடாடி. அது வந்துட்டு இப்போ வந்துட்டு கேட்டுடு, இப்போ வந்துட்டு அந்த ஒரு இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க நீ பாரு. வேற மாறா பிக் பாஸ், நீ வந்துட்டு எப்ப கேட்கிற கேள்விய எப்போ போய் கேட்கிற? இதனால வந்துட்டு சண்டை வருமா சண்டை வராதா அப்படிங்கிற மாதிரி நீ எதிர்பார்த்திருந்த. சண்டை வர மாதிரி இருந்துச்சுன்னா எதிர்பார்த்திருந்த. சரி ஓகே, இவங்களே அப்படிதான், சௌந்தர்யாவே இப்படிதான், எப்பா பாரு இப்படிதான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நீ எதிர்பார்த்துட்ட. சரி அவங்களுக்கு ஒரு ரோஸ்டிங் கொடுத்து இந்த ஒரு எபிசோட் வந்துட்டு கூகலமா கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீ நினைச்சிட்டு என்னன்னு இப்போ அந்த ஃபர்ஸ்ட் வாரமே கேட்கிற கேள்விய நீ இந்த வாரம் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. இது ரொம்ப பெஸ்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. அது பாக்குறவங்க நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 20 பேர் பாக்குறாங்க நம்ம வீடியோவை. அந்த ஒரு 20 பேரும் அந்த ஒரு லைக் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு நான் நம்புறேன். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பேன்னு நான் நம்புறேன். அண்ட் அதை மட்டும் மறக்காம ப்ளீஸ் பண்ணிருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் ப்ரோமோ வந்து தரமா, தேர்ட் ப்ரோமோ வந்து தரமா வந்துட்டு செஞ்சு விட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாக்கிங் ஓகேங்களா, அவங்க ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படின்னா, சௌந்தர்யாக்குனே ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கும். எது சொன்னாலுமே ஓ இதெல்லாம் பழசு போப்போ பழசு போப்போ கேப்டன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமான ஒரு அடுத்தவங்க வந்துட்டு ரொம்ப அப்படியே நோஸ் கட் பண்ற மாதிரி வந்துட்டு அவங்க நிறைய இது பண்ணுவாங்க. கேட்டா வந்துட்டு இவங்க தான் நோஸ் கட் பண்றாங்க, இவங்க தான் நோஸ் கட் பண்றாங்க, நானும் நோஸ் கட்டே பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாரத்துல இருந்து அவங்க கேட்டிருந்தாங்கன்னா, பிக் பாஸ்ல வந்து விஜய் சேதுபதி சார் கேட்டிருந்தாருன்னா இந்த இது அவ்வளவு தூரம் இழுத்துட்டே போயிருக்காது. இப்போ வந்துட்டு அவங்களை கேட்காதனால அவங்க வந்துட்டு என்ன பண்ண போறாங்க, இருக்கதையே வச்சு அப்படியே ரிப்பீட்டா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சொல்ல போனா எப்படி சொல்றது, அப்படியே என்னது சும்மா பழச பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய இது தலைவன் வந்துட்டு பண்ணிட்டு இருப்பாப்ல சௌந்தர்யா. பண்ணும்போது இது அப்பையில இருந்து அடக்கிட்டு இருந்தாங்க, அடங்கிருக்கும். இப்போ வந்துட்டு நீ வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு ஃபேஸ் ரியாக்ஷன் வந்துட்டு எப்படி இருக்குது, சௌந்தர்யா ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து எப்படி உங்களுக்கு தோற்றம் அளிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் சேதுபதி சார் கேட்க, இவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க, நீங்க வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே கையை தூக்குறாங்க ராயனை தவிர. இதுக்கு முற்றுப்பு அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டே வந்துட்டு ராயன் இருந்து தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு ஏதோ ஒரு சம்திங் ஏதோ நடந்திருக்கும் ஓகேங்களா, அது சரியா ஞாபகம் இல்ல. அந்த இது வந்துட்டு ராயன் வந்துட்டு நம்ம சௌந்தர்யாட்ட தனியா வந்துட்டு சொல்லுவாங்க, நீ வந்துட்டு அந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி நீ மரியாதை கொடுக்காததா இருக்கட்டும், அந்த மாதிரி தான் நீ பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்ம ராயன் வந்துட்டு நம்ம சௌந்தர்யாவுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதை மட்டும் நீ மாத்திக்க, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, நான் அப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க முடிச்சு விட்டாங்க. சௌந்தர்யா வந்துட்டு என்னன்னா, நம்ம பண்ணா யாரும் கேட்க போறாங்க, நம்ம பண்ணா யாரும் எவ்வளவு கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, நாங்க கேட்போம்டா பொறுமையா கேட்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா. சௌந்தர்யாக்கு எவ்வளவு நாள் தான் இடம் கொடுத்துட்டு நாங்களும் முடிச்சு விட்டுறோம்டா, இந்த கதையை நாங்களே முடிச்சு விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முடிச்சு விட்டுறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு அவங்க கேரக்டரே இப்படிதாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உள்ள இருக்கவங்க நினைச்சிட்டாங்க ஓகேங்களா. அதனால அதுல இருந்து கண்டென்ட்டே வர மாட்டேங்குது. சரி இது ஒரு பிட்டா எடுத்து போடுவோம், மக்களுக்கு பெரிய இஷ்யூவா போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் நினைச்சு போட்டாரு. பெரிய போட இந்த எப்படி இந்த ஒரு நோஸ் கட் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அந்த எல்லாமே ஆனந்தியா இருக்கட்டும், நம்ம விஜய் விஷாலா இருக்கட்டும், நம்ம அருண் பிரசாத்தா இருக்கட்டும், நம்ம முத்துக்குமார் எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரோமோலயே வந்து கிளிகளையும் கிழிச்சுட்டாங்க. ஆனா பழைய விஷயம் போப்போ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம், ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்காத விஷயம், நான் இதெல்லாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க எந்திரிச்சு போறதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் வந்துட்டு தலைவன் வந்துட்டு நிறைய இதை விட நிறைய பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கே ஒரு இரிட்டேட்டிங்காவே இருக்கும். சொல்ல போனா என்னடா இது ஒரு இதுக்குமே கட்டுப்பட மாட்டேங்குது, இது என்னடா ஜென்மமா இல்ல என்ன ஜென்மம்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது ஒரு பக்கத்து வந்துட்டு நம்ம மைண்ட் செட்ல வந்து தோணி இருக்கோம். ஆனா அங்க என்ன நினைச்சுக்கிட்டு நான் தான் அங்க ஒரு இது, நான் தான் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கேன், நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அங்கிட்ட ஒரு பக்கத்து வந்துட்டு சௌந்தர்யா நினைச்சுட்டு இருக்கோம். இங்கிட்ட பிஆர் டீம்ல என்ன நினைப்பாங்க, சௌந்தர்யா பிஆர் டீம் இவங்களை இதை வச்சு நம்ம கொண்டு போயிடணும், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம கொண்டு போயிடணும்டான்ட்டு அங்க ஒரு லவ் கண்டென்ட் உருவாக்குறாங்க. ராயனுக்கும் வந்துட்டு சௌந்தர்யாக்கும் அப்படியே வந்துட்டு அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷன், அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து ஃபேஸ் ரியாக்ஷன், அப்படியே இப்போ வந்து ராயன்ல வந்து முடிச்சிருக்காப்ல. அப்படியே வந்துட்டு பிஆர் டீம் இன்னும் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க டைட்டில் வின்னர் அடிக்கிறதுக்கு கப்பை தூக்கி கையில கொடுத்தலாம். பிஆர் டீம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. எதை வச்சுதான் அவங்க எல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்க. பணம் வந்துட்டு நம்ம விஷால் வெளில வந்துட்டு இருக்காருல்ல, விஷால் வந்துட்டு சரி விஷ்ணு வந்துட்டு வெளியில இருக்காரு, அதனால வந்துட்டு நல்லா செயல்படும் பிஆர் டீம். ஏன்னா அவரும் உள்ள வந்துட்டு பிக் பாஸ் உள்ளுக்குள்ள இருந்திருக்காரு. எப்படிலாம் வந்துட்டு வெளியில போயிட்டு எப்படிலாம் ப்ரொஜெக்ட் ஆகணும், எப்படிலாம் வந்துட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது நல்லாவே அவருக்கு தெரியும். அதனால அவரும் கூட சேர்ந்து ஒர்க் பண்றது நல்லா ஜாலியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க மூஞ்சி உடையிறது சௌந்தர்யாவுக்கு தான் நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கான எபிசோடு ஃபுல் அண்ட் ஃபுல் சௌந்தர்யா அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு. அண்ட் இதை பத்தி இன்னைக்கு நடக்கிற ஒரு எபிசோடு எந்த கான்செப்ட் வச்சு நடக்க போகுது அப்படிங்கிறத நான் ஃபுல் டீட்டெயிலா நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன். அதை பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.